Welcome back to my channel. You're watching Learn with Elizabeth. நம்ம இப்ப phonetics எதுக்காக படிக்க போறோம் ஏன் அப்படிங்கிற क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா லெட்டர் A எடுத்துக்கிட்டோம்னா அதையே எத்தனை விதமா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் ஒரு வேர்ட்ல. இப்ப அதே வேர்டை இந்த லெட்டர் A எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணாம டிஃபரெண்டா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வேர்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் அதோட அழகே போயிடும். சோ ஒவ்வொரு வேர்டையுமே நம்ம ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகிட்டோம்னா அது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு லாங்குவேஜுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த லெட்டர் A தான் நான் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு வேர்ட்லயுமே லெட்டர் A இருக்கு. அதுல ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அது எவ்வளவு அந்த வேர்டுக்கு நீங்க எவ்வளவு அழகு கொடுக்குதுன்றத நீங்க பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் father. The sound of this letter A is A. இந்த லெட்டர் A க்கு A அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. இதுதான் இந்த லெட்டர் A யோட சவுண்ட். ஓகே, A. And இந்த லெட்டர் A க்கு a girl அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த ஆவை ஒரு நல்ல மவுத் ஓபன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஆ அப்படின்னு. இந்த a girl உள்ள இந்த ஏய அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இந்த ஏவை ஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. SCHWA ஸ்வா. சில வேர்ட் எண்டிங்ஸ்ல எல்லாம் ER RE அப்படின்னு எண்ட் ஆகிற வேர்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஸ்வா இருக்கும். ஆர ப்ரொனவுன்ஸ் பண்ணாத சில வேர்ட்ஸ் இருக்கும். அதுல இந்த ஸ்வா தான் இருக்கும். And the next word is mare. Female horse இருக்குல்ல, female பெண் horse. அத mare அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த A யோட சவுண்ட் air. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் apple. அடுத்த வேர்ட் apple. ஆப்பிள்ல இந்த A யோட சவுண்ட் a. அப்ப லிப் சாரி இந்த jaws அப்படி spreaded வச்சிட்டு நம்ம a அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இது ball. O அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றது. And இந்த A எப்படி இந்த A ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ ஆல்பபெட் லெட்டர் A ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். A. இது A கிடையாது, இது A அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். A air a o a. ஒரே ஒரு லெட்டர் தான், அது எத்தனை சவுண்ட்ஸ்ல நம்ம டிஃபர் ஸ்லைட் டிஃபரன்ஸ்ல நம்ம இதெல்லாம் எப்படி வித்தியாசத்தை நம்ம காமிக்க முடியும் அப்படின்னா ஜாஸ் ஓபன் பண்ணியா இல்ல கொஞ்சம் மவுத் க்ளோஸ்டாவா இல்ல ஹாஃப் ஓபன் ஆவா அந்த மாதிரி டிஃபரெண்டா நம்ம நம்ம மவுத் வச்சு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வேரிட் சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த ஃபனடிக் சிம்பல் E இந்த I மாதிரி இருக்குது. இந்த சிம்பலுக்கு பேர் E. இது ஃபனடிக் சிம்பல். இது ஆல்பபெட் லெட்டர் A. இது ஃபனடிக் சிம்பல் E க்கு ஒரு E க்கு நிறைய எத்தனை ஆல்பபெட்டை நம்ம யூஸ் பண்றோம், ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றோங்கிறத நம்ம பார்க்கிறோம். சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் கிடையாது, சர்ஃபேஸ். ஓகே, இதுக்கு this A is pronounced as E.
இங்க letter EE. Toffee. Toffee is pronounced. This EE is pronounced as E. இங்க EY. Money. Money. This EY is pronounced as E. Then here marriage. MARRIAGE. AGE. IA. Sorry. IA is pronounced as E. Marriage. Not marriage. Okay. And then here biscuit. Okay. Biscuit. So UI வந்து EY. Here EY. Here IA. Here UI. அப்புறம் the next word என்னன்னா captain. Not captain. Okay, captain. AI. AI E ன்னு உச்சரிக்கிறோம். Foreign. EI. Foreign. Okay. EI. Letter EI வந்து E ன்னு pronounce பண்றோம். WIN. இங்க win அப்படிங்கிற இந்த வேர்ட்ல வந்து இந்த I வந்து E ன்னு pronounce பண்றோம். Mischief. இங்க I இருக்குல. Mischief, not mischief. ஓகேயா? சேட்டை பண்ற பிள்ளைங்கள mischievous boy அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வேர்ட் வந்து mischief. Okay. I is pronounced as E. A E ன்னு pronounce பண்றோம். E E E Y E I A E U I E A I E E I E and I as E and I E is also E. Okay. இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் நம்ம நிறைய மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தவறுதலா உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுல ஒரு வெரி ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ தட் அது என்ன ரீசனுக்காக அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருப்பி திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், அது நமக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸுக்கும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறனால தான். அதனாலதான் இங்கிலீஷ் ரீடிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். COLONEL இதான் ஸ்பெல்லிங். இந்த ஸ்பெல்லிங்க நம்ம ரீட் பண்ணா கலோனல் அப்படின்னு ரீட் பண்ற ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. பட் தட் இஸ் ராங். இத வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கர்னல், மிலிட்டரி ஆபீசரோட ஒரு போஸ்ட் வந்து கர்னல். கர்னல் அதான் இதோட pronunciation. And the next one is POMEGRANATE. This is a fruit. இத நிறைய பேர் தவறுதலா உச்சரிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணா, நான் இந்த ராங் ப்ரொனன்சியேஷனை நான் உச்சரிக்கல, கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை சொல்றேன். pomegranate. The correct pronunciation of this fruit is pomegranate. P O M E G R A N E T. P O M E G R A N E T. Pomegranate. That is the correct pronunciation of this fruit. மாதுளம் பழம் சொல்லுவோம்ல அதுதான். And finally this word, the most trending word of the hour. இப்ப நிறைய பேரு இந்த வேர்டை வந்து, நிறைய பேர் இல்ல சிலர், நான் என் காது பட கேட்டனால நான் இதை கரெக்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். QUARANTINE. இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா குவாரண்டீன், அதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன்.
சிலர் தவறுதலா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேயா? இது என்னன்னா தனிமைப்படுத்துறது. அந்த இந்த கொரோனா COVID-19 இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, அவங்கள அந்த டிசீஸ் வந்தவங்கள தனிமைப்படுத்துற அந்த செயலுக்கு பேர் வந்து குவாரண்டீன். ஓகேயா? Quarantine. இதுதான். Okay, that's all for today. நீங்க வந்து இந்த லெசன்ஸ்ல நான் இப்ப இன்னைக்கு நடத்தி போட்டதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இந்த காமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். நீங்க இதோட விடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியான ப்ரொனன்சியேஷன்ல உச்சரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.